அசோசியேஷன் சீனிவாசா மெடிக்கல் இஷ்டம் போல் விற்பனை செய்யும் கல் குவாரி உரிமையாளர்களை தமிழக அரசு நடவடிக்கை எடு தமிழக அரசு ரத்து செய் 2300 விற்ற எம்சாட் 5500 ஆகி போச்சு. தலையீடு தமிழக அரசு தலையீடு போட்டு உடைக்கின்றார், கூடுதல் விலைக்கே விற்கின்றார். கட்டுப்படுத்து செய்கின்றோம். இஷ்டம் போல விலையை ஏற்றி சொந்தம் ஊர்கள் போட்டு உடைக்கின்றார், கூடுதல் விலைக்கே விற்கின்றார். கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயம் செய்ய ஒழுங்குமுறை ஆணையம் கட்டிட பணிக்கு தேவையான எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி ஆகிய கட்டுமான பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை திரும்ப பெற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த எம்சாண்ட் வந்து 2023 வந்து 2300 ரூபா இருந்தது. இன்னைக்கு 100% ஏறி 5000 ரூபாயா மாறிடுச்சு. அதேமாரி பீசாண்ட் வந்து 3300 ரூபா இருந்தது 2023. இன்னைக்கு 2025 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபா ஏறி போச்சு. ஜல்லி வந்து 1800 ரூபா இருந்தது, இன்னைக்கு வந்து 4500 ரூபா போய் விலை ஏறிடுச்சு. க்ரஷர் பொருள் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் காரணம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க. எந்த ஒரு எங்ககிட்ட எதுவும் ஒரு கன்சல்ட் பண்ணுறதில்ல, யார்ட்டும் ஒன்று சொல்கிறதில்ல, கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அவங்களே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட 23 to 25 2 வருஷத்தில் 100% ஏற்றிட்டாங்க. எங்களால் இந்த கான்ட்ராக்டாக பேசி எடுத்து செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல, ப்ரைவேட்டாக செய்கிற வேலையும் செய்ய முடியல. கவர்மெண்ட்டில் பீடலுடி, ஹைவேஸு, டாட் போர்டு இதுலாம் யாருனாலையும் வேலையை எடுத்து செய்ய முடியல. கட்டணம்லாம் பாதி நிற்கிது. எங்கள் லேபருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. லேபர் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. நாங்களும் பாதிக்கிறோம், எங்கள் லேபரும் பாதிக்கிறாங்க. எங்கள் தொழிலும் முடிஞ்சே போச்சு. சுத்தமாக இப்போ இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் கூட ஃப்ரீயாக இருந்துருவோம். எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. நேரடியாக 50000 பேருங்க, மறைமுகமாக ஒரு 50000 பேருங்க. கரூரில் வந்து கட்டுமான தொழில் வந்து மிகப்பெரிய தொழிலுங்க. கரூர் மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைலு, 2வது பஸ்பாடி, 3வது கொசுவலை, 4வது நாங்கள் தாங்க. ஏன்னா நாங்கள் இருந்தால் தான் அந்த 3 தொழில் ஓடும். நாங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள் கட்டமைப்பு வந்து நாங்கள் பண்ணி தந்தால் தான் அவங்களால ஓட்ட முடியும். அது கட்டுமான துறை தான் மிகப்பெரிய துறை, எல்லா ஊர்லேயும் இருக்கு. அரசு வந்து இது ஒரு தீவிர அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தீவிர முயற்சி பண்ணி விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும். 2வது வந்து இந்த கட்டுமான பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அதை செயல்படுத்தணும். அத்தியாவசிய பொருட்கள். அடுத்தது வந்து ஏப்ரல்ல இருந்து சிமெண்ட் ரேட்டு 200 ரூபாய் ஏற்றுறீங்கிறாங்க. இப்பவே மிரட்டுறாங்க, சிமெண்ட் ஸ்டீல் ஏற்றுறீங்கிறாங்க. இது கேட்கறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் பாதிக்கணும். அரசு இதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எல்லாத்துக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை, கரூர் மாவட்டத்திலே 1 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா மிகப்பெரிய துறை கட்டுமானத்துறை இல்லைன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பும் ஆகாது. தலைவர் பொறுப்புங்க எஸ் ரவிக்குமார்.